அன்பு உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஒரு காலங்களில் காசு கொடுத்து பெட்ரோல் போட்டிருப்போம், அல்லது நம்மளுடைய ஏடிஎம் கொடுத்து பெட்ரோல் போட்டிருப்போம், அல்லது பெட்ரோமின் கார்டு அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனிகள் வந்துச்சு. அப்படி கார்டு கொடுத்து நம்ம பெட்ரோல் போட்டிருப்போம், ஓகேயா. ஆனால் இப்போ வைஃபை மூலியமாக பெட்ரோல் போடுறது. நம்ம காசு கட்டிடணும், நம்ம வண்டியில் ஒரு சிப்பு ஒன்று, நம்ம சிம் கார்டு ஒன்று செட் பண்ணிடுவாங்க. அந்த சிம் கார்டு செட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிம் கார்டுக்குள்ளே பம்புக்கு நம்ம போனோம்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, வண்டியை கொண்டு நிப்பாட்டினா போதும். அவங்க பார்ப்பாங்க என்ன டைப் ஆஃப் பெட்ரோலு, 91 95 பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களே டேங்கு ஃபுல் பண்ணி அனுப்பிடுவாங்க, ஓகேயா. அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. நம்ம அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு தான் நம்மளுடைய கார்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய காருக்கு அது டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ஓகேயா. அந்த டேட் எக்ஸ்பைரி ஆனதுனால அதை நம்ம ரினியூவல் பண்ண போய்கிட்டு இருக்கோம், ஓகேயா. அந்த ரினியூவல் பண்ண போகிற இடத்த நான் உங்களுக்கு அப்படி காட்டுறேன், எப்படி சிம்மு ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் அந்த எப்படி நம்ம வைஃபை கனெக்ட் ஆகுது, அந்த பெட்ரோல் பம்புக்கும் அந்த நம்ம வச்ச வண்டிக்கும் எப்படி நம்ம கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். வாங்க இப்போ நமக்கு சிம் கார்டு வைக்கிற இடத்த நோக்கி போவோம். நமக்கு சிம்மு செட் பண்ண வேண்டிய கம்பெனி இதுதான், அல் இத்ரீஸ் கம்பெனி. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது. இங்கே நிற்கிற வண்டிக்கு, நிறையா வண்டிக்கு வண்டி எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. பட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலை. நம்ம அப்படி நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ கொண்டாந்து வண்டியை நிப்பாட்டினதுக்கப்புறம் உள்ளே ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை உள்ளே கொண்டே கொடுத்துட்டு நம்ம என்னதுன்னு பார்ப்போம். நம்ம வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இந்த இடத்துல சிம்மு வைப்பாங்க இப்போ, ஓகேயா. அதுக்காக நம்ம வெயிட்டிங்கு. ஐயோ, சிம்மு விட்டுறாங்க. ஐயோ, மாஷா அல்லாஹ் ஓட்டிட்டாங்க. டெஸ்டிங் கோய்ஸ். ஸ்டிக்கர் தெரியுதா? புதுசு ஒட்டினது ஒட்டியாச்சு. இங்கே புது ஸ்டிக்கர் கேட்டிருக்கேன், தருவாங்க இப்போ. சுக்ரான் யா கோய், சுக்ரான். அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சு, ஓகேயா. இதுதான் நம்ம வந்த வண்டி, பென்ட்லி. நம்ம வண்டி நம்பர் பார்த்தீங்களா, ஜம்முன்னு இருக்கோம். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். அன்புறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வேலை முடிஞ்சு அல்லாது கொண்டு வைஃபை எப்படி செட் பண்ணாங்க பார்த்தீங்கல்ல. அடுத்து இந்த வைஃபை செட் பண்ணதை அவங்க ஒரு மீட்ரு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த மீட்டரில் செக் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் பம்பில் போயிட்டு இது ஒர்க் பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அங்கேயே பெட்ரோல் பம்பும் வச்சுருக்காங்க அவங்க, அதே அல் இத்ரீஸனுடைய பெட்ரோல் பம்பு. இன்ஷால்லா இப்போ நம்ம பெட்ரோல் அடிக்க போகிறோம். வாங்க, இது எப்படி கனெக்ட் ஆகுது, நம்ம பேர் வருதா அந்த இதில், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை லிட்ரு, எவ்வளோ அமௌண்ட்டு, எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில் அதில் வந்துடும். நம்ம ஒவ்வொரு தடவை பெட்ரோல் போட நான் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். வாங்க இப்போ போய் பெட்ரோல் போடுவோம். 95 ஓகே. இதுதான் வைஃபை கனெக்ட் பண்ணுறது. அந்த சிம்முக்கும் வைஃபைக்கு கனெக்டர் தான். वंडी नंबर वर्द पांग आ रहा है अभी आ रहा है अभी आ रहा है हमारे दोनों वाला है ना वाईफाई ना 95 वंडी नंबर मीटर ओडुது எத்தனை லிட்டர் நமக்கு லிமிட் 450 லிட்டர் லிமிட் இல்ல அன்பூரோலே பெட்ரோல் போட்டோம் பெட்ரோல் பம்ப்ல இருக்கான் பெட்ரோல் போட்டாச்சு ஃபுல் பண்ணியாச்சு எல்லாமே பர்ஃபெக்ட் மிய இப்போ நம்ம
வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா பிஸ்மில்லாஹ் பண்ணுறேன் கிளம்புறோம். இப்போ இதுக்கு என்ன ப்ராசஸ்னால் 57 ரியால் கட்டணும் கார்டுக்கு. ஓகேயா? இது வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்காவோ 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ 4 வருஷத்துக்கு ஒருக்காவோ சரியாக தெரியல. நம்ம அந்த சிம் கார்டை ரினியூவல் பண்ணிக்கணும். நாங்கள் இப்போ ரினியூவல் தான் பண்ண வேண்டாம். புதுசாக அப்படி கார்டு ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 57 ரியால் ஃபஸ்ட்டு பே பண்ணிக்கணும். நமக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவை ஒரு மாதத்துக்கு, நம்மளுடைய தேவை எவ்வளவு, 100 லிட்டராக இருக்கலாம், 200 லிட்டராக இருக்கலாம், 500 லிட்டராக இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தேவை எவ்வளவோ அவ்வளவு நம்ம காசை நம்ம அட்வான்ஸாக நம்ம பே பண்ணிடணும். எங்களுக்கு தேவை வந்து எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க வந்து 500 லிட்ரு ஒரு மாதத்துக்கு. இந்த வண்டிக்கு என்னுடைய இந்த பென்ட்லி காருக்கு, நாங்கள் ஓட்டுற பென்ட்லி காருக்கு மாதம் 500 ரியாலுக்கு 500 லிட்டர், நாட் ரியால், 500 லிட்டர் 500 லிட்டர் ஏறத்தால் நான் கன்வெர்ட் பண்ணி இந்த டிஸ்பிளேயில் காட்டுறேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்கள். 500 லிட்டர் ஏறத்தால் எவ்வளோ வரும், இந்தியா காசுக்கு எவ்வளோன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எவ்ரி மந்த்து வண்டி ஓடுனாலும் ஓடாட்டியும் நீங்கள் இந்த காசு கட்டி ஆகணும். ஓகேயா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்காது, பெட்ரோல் வராது. அப்புறம் திருப்பி அப்ளை பண்ணி அது மாதிரி வரும். இதுதான் இதனுடைய ப்ராசஸ். நாங்கள் ஓட்டுற சின்ன வண்டிகளுக்கு 400 லிட்ரு, பெரிய வண்டி இதுக்கு 500 லிட்ரு. நான் இன்னொரு வண்டி ஓட்டுற மாதிரி கெடிலாக், அதுக்கு வந்து 900 லிட்ரு. அப்படி வண்டிக்கு தகுந்த மாதிரி நான் எங்கள் கம்பெனியில் எங்களுடைய முதிர் வந்து வேரியேஷன் பண்ணி வச்சுருக்காரு. இதனுடைய இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். நம்ம வீட்டில் என்னென்ன வண்டி இருக்குன்னா 3 பென்ட்லி இருக்குது. 3 பென்ட்லி, ஒரு மெர்சிடிஸு, ஒரு கெடிலாக்கு, ஒரு போர்ஸு, ஒரு ரேஞ்ச் ரோவர். ஓகேயா? இப்படி வண்டி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனல் கார் இருக்குது. ஓகே? அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த வாகனத்தினுடைய ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷாஅல்லாஹ் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாகனமாக நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேயா? அந்த வண்டியினுடைய எப்படி ஃபியூச்சர்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்களை அந்த வண்டியில் நான் உங்களுக்கு தர்றேன். ஓகே, பாய். பட்டு காசு நம்மள்ட்ட இருந்தால் செலவாகி போயிடும், பெட்ரோல் போடக்கூட காசு இருக்காது அப்படின்னா, எங்கள் கம்பெனி பெரிய கம்பெனி அல்ஹம்துலில்லாஹ். அப்படின்னா இது பெஸ்ட்டு. நம்ம எங்கே வேணாலும் சவுதி அரேபியாவில் எங்கே வேணாலும் அல் இத்ரீஸில் நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். சவுதி அரேபியா, டோட்டல் சவுதி அரேபியாவில் இந்த அல் இத்ரீஸ் அப்படிங்கிற பெட்ரோல் கம்பெனியில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஒன்று. ஆனால் உங்களுடைய அந்த லிமிட்டை தாண்டிடாமல் இருக்கணும். லிமிட்டை தாண்டினா ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, பெட்ரோல் போட முடியாது, காசு பெட்ரோல் வராது. அதுதான் இதனுடைய சாராம்சம். ஓகேயா? இது வந்து ஒரு புது தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்ம மக்களுக்கு. நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. ஏன்னா இது வந்து புது தகவல் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. வேறு என்ன ஆசை? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து வேறு ஒரு புது தகவலுடன் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் நிறையா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த நிறையா வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள்.